வணக்கம் நண்பர்களே. ரோகிணி செம சூப்பராக வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து கதறாங்க. முத்து வந்து பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டான். விஜயா வந்து சிக்க போகிறாங்க. எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ணாமலை ஃபேமிலியில் ஒரு நியூ பிளான் போட்டு ரோகிணி வந்து ஏமாற்ற போகிறாங்க அண்ணாமலை ஃபேமிலியே. ஸோ விஜயா சொன்ன ஒரு வார்த்தையில் முத்து வந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்க போகிறான். அரேபியன் சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜயாட்ட அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி மட்டும் தப்பு பண்ணல, மனோஜும் சேர்ந்து தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான். உன் மகன் ஒன்றும் சின்ன குழந்தை ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ ரோகிணிக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது வந்து சரியாக படலை. உன்னோட பையனும் தான் உங்ககிட்ட வந்து உண்மையை மறைச்சிருக்கான். ஸோ நீ ஏன் அவனை வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு வந்து கேட்குறாரு அண்ணாமலை. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணி தான் வந்து சொல்ல வேணாம் சொல்லியிருப்பா அப்படின்னு எகெயின் பையனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, மனோஜுக்காக வேண்டியதானே அவளும் செஞ்சா, சரி விடு, ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதோட நீ இப்படி பிரித்து வைக்கிறதுனால வாழ்க்கையே பிடிக்காம ரோஹிணி வந்து மலேசியா போயிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுமே விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வித்யா வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. வித்யா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, ஆன்ட்டி வந்து இப்படி கோவப்படுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. பார்லர் விஷயம் தெரிஞ்சப்போ திட்டின மாதிரி இப்போவும் திட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படின்ட்டு முத்து வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து விஜயாட்ட ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற டைமில் தான் மனோஜும் வரான். அப்போ மனோஜ்கிட்ட ரோஹிணி எங்கே அப்படின்னு விஜயா கேட்டதுமே அவள் கடைக்கு வரல, எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து மீனாட்ட உனக்கு நல்ல புருஷன் அப்படின்னு வந்து சொல்கிறான். யார் பேச்சையும் கேட்டு உனக்கு கால் பண்ணி விசாரிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு மீனாட்ட சொல்லி நக்கல் பண்ணுறாரு. அப்போ விஜயா வந்து மனோஜ்கிட்ட ரோஹிணிக்கு கால் பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணிக்கு கால் பண்ணும்போது ரோஹிணி கால் எடுக்காமல் இருக்காங்க. அப்போ வித்யாவுக்கு கால் பண்ணிப்பாரு அப்படின்னு முத்து வந்து மீனாட்ட வந்து ஜாடையை வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ மனோஜ் என்ன பண்ணுறான்னா வித்யாவுக்கு வந்து கால் பண்ணுறான். அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, வித்யாட்டையும் கால் அட்டன் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லிடுவா. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வித்யாவுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பான். லாஸ்ட்டில் ரோஹிணி என்ன பண்ணுறான்னா வித்யாட்ட வந்து கால் எடுக்க சொல்லுவாங்க. நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னதுமே அதே மாதிரி வித்யாவும் வந்து சொல்லிடுறா. அப்போ அம்மா வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். இப்போ அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்லிடுவான். அதை வச்சு வித்யா என்ன பண்ணுறான்னா ரோஹிணி வந்து குழப்பிடுறா. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ரோஹிணி வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ரோஹிணி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ரோஹிணி எங்கே இருப்பா அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. ஸ்ருதி வந்து ரோஹிணியை பார்த்ததுமே, வாங்க நீங்கள் வீட்டுக்கு வராமல் வேற எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே வந்து ரோஹிணி என்ன பண்ணுறான்னா விஜயாட்ட வந்து சாரி சொல்கிறா. அதுக்கு விஜயா வந்து இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ பெரிய உண்மையை வந்து மறைச்சிருக்காங்க, ஆனால் அவங்கள வந்து இப்படி லேஸில் வந்து விட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறான். மனோஜ் நேமில் இருக்கிற ஷோரூமோட ரைட்ஸ் வந்து அப்பா நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்ட எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. இப்படி தான் வந்து எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. அண்ணாமலை விஜயாட்ட பேசி மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு போல தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து விஜயா இப்படி ரோஹிணிட்டு வந்து பேசியிருக்காங்க. லாஸ்ட்டில் முத்து வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கான், நேமை சேஞ்ச் பண்ண சொல்லி. என்னை பொறுத்தவரை முத்து பண்ணுறது வந்து தேவையில்லாத வேலை தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற நல்ல அண்ணன் தம்பிக்குள்ள வந்து ப்ராப்ளம் தான் ஸ்டார்ட் ஆகும். இவங்க எப்படி தான் வந்து எபிசோடு இனி போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.